ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தகப்பனே, ஜீவன் சுகம் பலம் தந்தீங்க, நன்றியப்பா. நீ தந்த ஜீவனுக்காய், சுகத்துக்காய், பலத்துக்காய், ஆரோக்கியத்துக்காய் கோடி ஸ்தோத்திரம் ஐயா, கோடி ஸ்தோத்திரம். இயேசுவே, நாள் முழுவதும் உண்முள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க கிருபை செய்யுங்கப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் பண்ணீங்க. சாந்த குணத்தை கற்றுக் கொடுங்க. பரிசுத்தாவியை தாங்கப்பா. பரிசுத்தாவியானவர் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமா செபிக்கிறேன்ப்பா. சுத்த இதயத்தை தாங்க. நிலவரமான உங்களுடைய ஆவியை எங்கள் உள்ளத்திலே சிருஷ்டிங்கப்பா. சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் ஆண்டவரே, உடைய கிருபை என்னாலும் எங்களை சூழ்ந்திருப்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து வசனத்தை எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா செபிக்கிறேன். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம கடந்த காலங்களிலே நாம் அதாவது வெள்ளிக்கிழமை காலை 9லேருந்து 8லேருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களிலே நம்ம அந்த ஆகமங்கள் 5 வந்து நம்ம 4 ஆகமங்கள் முடிச்சிட்டோம். ஆதியாகம், யாத்திராகம், லேவியராகம், எண்ணாகம் வரைக்கும் முடிச்சாச்சு. உபவாகமத்தில் 18ஆம் அதிகாரத்தை வரைக்கும் நம்ம தியானித்தோம். இப்போது இன்னைக்கு 18ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து தியானிப்போம். லேவியராகிய ஆசாரியருக்குள்ளும் லேவிய கோத்திரத்தார் அனைவரும் இஸ்ரவேல் புத்திரனே பங்கும் சுதந்திரம் இல்லாதிருப்பதாக. கர்த்தருக்கு இடப்படும் தகன பலியிலும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையும் அவர்கள் புசிப்பார்களாக. அவர்கள் சகோதரருக்குள்ளே அவர்கள் சுதந்திரமும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியபடி அவரே அவர்களுக்கு சுதந்திரம். ஜனத்திடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசாரியருக்குரிய வரத்தக்கதாவது ஜனங்கள் பலியிடும் ஆடு மாடுகளின் முன்னந்தொடையும் தாடையும் இறப்பையும் ஆசாரியருக்கு கொடுக்க வேண்டும். உன் தானியம், திராட்சரசம், எண்ணெய், ஆட்டு ரோமம் என்னும் இவைகளை முதற்பலனையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவனும் அவன் குமாரனும் என்னாலும் கர்த்தரின் நாமத்தை முன்னிட்டு ஆராதனை செய்யும்படி நிற்கும் பொருட்டு உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கோத்திரத்தார் எல்லாருக்குள்ளும் அவனையே தெரிந்து கொண்டார். இல்லை, நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் அவங்க கானான் தேசத்துக்கு போகல. அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா யோர்தானுக்கு இந்த கரையிலே இருக்கிறாங்க. மோசே இவங்களுக்கு இந்த உபாகமம் அந்த உபாகமத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்குறான். தேவன் அவங்களுக்கு சொன்னதை அவங்க அந்த தேசத்தில் போய் நீங்கள் இப்படிலாம் இருக்கணுங்கிறத முன்கூட்டியே மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்குறான். அப்படி கற்றுக் கொடுக்குற பொழுது தேவன் சொல்லியதை மட்டும்தான் அவன் சொல்கிறான். அவன் தன்னை இஷ்டத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது. அதனால் அவன் சொன்னதை தான், தேவன் அவன்கிட்ட சொன்னது தான் அவங்க சொல்லணும், செய்யணும். அப்படி இருக்க வேலையில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, லேவியராக ஆசாரியர்கள், லேவியர்கள் எப்படின்னா அந்த லேவி கோத்திரம் ஆண்டவர் தனக்குன்னே சொந்தமாக்கி கொண்டார். மோசே லேவி கோத்திரம்தான், ஆரோனும் லேவி கோத்திரம்தான். ஆனாலும் லேவி கோத்திரத்தில் கர்த்தர் தப்பு செய்தார்னா உடனே அடிச்சிருவார். அவங்க அந்நிய அக்கினி கொண்டு வந்ததுனால ஆரோனுடைய நாதாபும் அபியும் அந்த பலிபீடத்திலே செத்து போனாங்க. அது பழைய அதிகாரத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ அவங்க சிரிச்சிக்கிறார். அவங்களை சிரிச்சிட்டு தான் அவங்க லேவி கோத்திரத்தை கர்த்தர் கண்டு பயன்படுத்துகிறார். இதில் பார்க்கும்பொழுது எப்படின்னா, லேவியராகிய ஆசாரியரும் லேவி கோத்திரத்தார் அனைவரும் இஸ்ரவேல் புத்திரனே பங்கும் சுதந்திரம் இல்லாதிருப்பதாக. உனக்கு பங்கே கிடையாது. அந்த 10 கோத்திரம், அந்த 11 கோத்திரத்தில் இவங்களுக்கு அங்கே பங்கு கிடையாது. கர்த்தரே அவங்களுக்கு சுதந்திரமாக இருக்கிறதுனால அவர் இருப்பதாகன்னு சொல்லிட்டார். எப்படின்னா, லேவியராகிய ஆசாரியருக்கும் லேவி கோத்திரர் அனைவருக்கும் இஸ்ரவேல் புத்திரனே பங்கும் சுதந்திரம் இல்லாதிருப்பதாக. உனக்கு பங்கு கிடையாது. நீ கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சு அதில் வர்ற வருமானத்தெல்லாம் நீ சாப்பிடணும். நீ வேலை செய்யணும், உனக்கு கோத்திரம் வேண்டியதில்லை. நீ கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். அது ஒரு வேலை தான். ஆசாரிய ஊழியம் ஒரு வேலை, ஒரு பெரிய வேலை. ஆனால் உலகத்தினுடைய வேலைகளுக்கு அது ஒத்து வராது. ஆனால் ஆசாரியத்துவம் தேவனுக்கு அடுத்த பனிமுட்டுகளை சுமக்கிறது. அந்த கோகாத் புத்திரர் அது எல்லாமே அந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்தது தான். அதில் என்ன செய்யணும், லேவி அந்த
யூதாவுக்கு முன்னால் பிறந்தவன். அதாவது அந்த ரேச்சல், அந்த ரேச்சலுக்கு முன்னால் அவன் வந்து லேயாளுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் அந்த லேவி கோத்திரம். அந்த வித்தின் புஸ்தகத்தில் ஆதியாமத்தில் பார்க்கும்பொழுது லேவி கர்த்தர் சுதந்திரம். அந்த அதனால் அதுக்கடுத்தால் தான் யூதா பிறக்கிறான். அந்த கோத்திரத்தில் உள்ள ஜனங்கள் இப்போ கிட்டத்தட்ட எவ்வளவோ ஜனங்கள் வந்துட்டாங்க பார்த்தீங்களா. ஏகப்பட்ட லேவியர்கள் வந்தாச்சு. அவங்களுக்கு எத்தனையோ பேர், அவங்க லேவியர் குடும்பம் பெருகிட்டு. அதனால் ஆண்டவர் நினைச்சனா இவங்களுக்குடைய வேலை ஆசாரியத்துவ வேலை. அதனால தான் அந்தனா பங்கும் சுதந்திரம் இல்லாது இருப்பதாக. என்னென்ன உங்களுக்கு அங்கே கிடையாது, நான் கட்டில் விட்டாச்சு. அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து கர்த்தர் தான் உங்களுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது சொல்லிட்டார். மோசே சொல்கிறான், கர்த்தருக்கு இடப்படும் தகன பலியும் அவருக்கு சுதந்திரமாகவும் அவருக்கு புசிப்பார்லாக. சுதந்திரம் அதாவது அவங்களுக்கு அங்கே வர்ற ஆஃபரிங்ஸ், அங்கே வர்ற காணிக்கை, அங்கே வர்ற பலியிடவில் அந்த மாமிசம், அந்த இதெல்லாம் என்னென்னா அவங்களுக்கு சுதந்திரம். கர்த்தருக்கு இடப்படுறது பூரா இவங்களுக்கு தான் சொந்தம், லேவியர்களுக்கு தான் சொந்தம். ஆனால் இவங்க என்னென்னா தனக்குன்னு சேர்க்கக்கூடாது, எல்லாமே ஆசாரியத்துவங்க தனக்கு வேண்டியதை எடுத்துக்கலாம். அவங்களுக்கு கஷ்டங்களே வராது. அவங்களுக்கு வந்து எந்த நிரந்தரம் தான் அதிக உலகத்தான் மாதிரி அவங்க ஆசைப்படக்கூடாது. அந்த 11 கோத்திரத்தில் உள்ளவங்க செய்கிற மாதிரி இவங்க எதுவுமே செய்யக்கூடாது. கர்த்தருக்குரிய காரியங்கள்லாம் செய்யணும், தனக்கு தேவையை சந்திக்கணும். உலகத்தில் அவங்க வாழ்வதற்கு சகலமும் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தர் எனக்கு சகாயர். அவங்க உலகத்துக்கு குறித்து கவலைப்படக்கூடாது, மற்றவங்கள மாதிரி மற்ற கோத்திரத்தில் உள்ளவங்க மாதிரி கவலைப்படக்கூடாது. லேவியர் ஆசாரிகளுக்கு வந்து எப்படின்னா கர்த்தர் தான் அவங்களுக்கு சுதந்திரம். கர்த்தரை நோக்கி தான் அவங்க விசுவாசத்தில் பயணிக்கணும், அவரை நோக்கி தான் ஜெபம் பண்ணணும், இல்லாமல் போகாது. அவங்க வந்து பசியினால் வருந்து விடாருன்னு இருக்கு, அவங்களுக்கு பசியே இருக்காது. கர்த்தருக்கு பலி செலுத்துறது பூரா அவங்களுக்கு தான். அது சொல்லிட்டாரு, அவர் சகோதரருக்குள்ளே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை, கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியபடி அவரே அவர்களுக்கு சுதந்திரம். கர்த்தர் சொல்லியபடி அப்படின்னு சொல்லிட்டார். அவர் சொல்லிட்டாருன்னா மாறாதவர், என்றும் மாறாதவர். வானத்தையும் பூமியும் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் இவங்களை போஷிக்க முடியாதா? அவர் அற்பமான காரியத்திலையும் அற்பமான காரியம் லேசாக போஷிக்க முடியும். அதனால தான் கர்த்தர், ஏன்னா நான் தான் அவங்களுக்கு சுதந்திரம், நான் தான் எல்லாம் கொடுக்கணும், என்கிட்ட தான் அவங்க எல்லாம் முழு இதாக இருக்கணும். மற்ற கோத்திரங்கள் வந்து இவன் மூலமாக தான் அவங்க ஆசீர்வாதம் வருது. அந்த லேவி கோத்திரத்தின் மூலமாக தான், லேவி கோத்திரத்தின் மூலமாக தான் ஜனங்கள் 11 கோத்திரத்துக்கும் ஆசீர்வாதம் வருது. கர்த்தரிடத்தில் கொடுத்து தான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். அதனால தான் அந்த லேவி கோத்திரத்தை தனக்குன்னு எடுத்துட்டார். அவரே அவர்களுக்கு சுதந்திரம். ஜனத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசாரியருக்குரிய வரத்தாவது ஜனங்கள் பலியிடும் ஆடு மாடுகள் முன்னந்தொடையும் தாடையும் இறப்பையும் ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும். பார்த்தீங்களா என்னதான் சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே பலியிடும்பொழுது ஆடு மாடுகளை பலியிடும் பொழுது முன்னந்தொடை 2 தொடையும், முன்னந்தொடை ஒரு தொடை இல்லை 2 தொடை, 2 தொடையும் முன்னந்தொடையும் தாடையும். தாடை மாடுகளுக்கு ஆடுகளுக்கு தாடை இருக்கும்ல, அதில் உள்ள பலன்கள், அதில் உள்ள கறி, அந்த எல்லாமே ஆசாரியனை தான் சேரணும், இவங்க எடுக்கக்கூடாது. அதுதான் முன்னந்தொடையும் இறப்பை. அந்த இறப்பை முதல்ல உள்ள பை இருக்குல்ல இறப்பை, அந்த இறப்பையும் என்னச்சுன்னா ஆசாரியனுக்கு தான் கொடுக்க சொல்லியிருக்காரு. ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும், அவனுக்கு கொடுத்து இங்கே எடுக்கக்கூடாது. நீ பலி மற்றதுக்கெல்லாம் பலி செலுத்திட்டு அந்த மாமிசத்தை முன்னந்தோட 2, தாடை 2, இறப்பை 1, அந்த 5 அவங்களுக்கு ஆசாரியர்கள் கொடுத்துடணும். அதனால் ஆண்டவரும் பல ஏற்பாட்டில் இவங்க போஷித்து தான் வளர்த்துருக்காரு. தானியத்தை காட்டிலும் அவங்க என்ன சொன்னால் மிருக ஜலத்தினுடைய பலனை தான் அதிகமாக ஒன்றிருக்காங்க. அவங்களுக்கு தான் அவங்க நல்ல பலனாக இருந்திருக்கிறாங்க, பலனாக சக்தியாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பலி டெய்லி அவங்க மட்டன் சாப்பாடு தான், டெய்லி அவங்களுக்கு பலி செலுத்துறது பூரா வந்துடும். அப்படி தான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. உன் தானியமும் திராட்சரமும் எண்ணெயும் ஆட்டு ரோமம் என்னும் இவைகளுக்கு முதல் பலன் அவனுக்கு கொடுக்கணும். உன்னுடைய தானியத்தில் முதல் பலன், உன்னுடைய எண்ணெயில் முதல் பலன் எல்லாமே கர்த்தருக்கு கொடுக்கறது பூரா ஆசாரியனை தான் சேரும். கர்த்தர் அவருக்கு எல்லாம் இது பண்ணுவாரா? எல்லாமே ஆசாரியனுக்கு தான். ஆசாரியன் கர்த்தருடைய ஊழியத்தை ஒழுங்காக செய்யணும், நீதியாக நியாயம் தீர்க்கணும். அதனால தான் ஆண்டவர் அவங்களுக்கு எல்லாமே கொடுக்க சொல்லிட்டார். அவனும் அவன் குமாரும் என்னாலும் கர்த்தரின் நாமத்தை முன்னிட்டு ஆராதனை செய்யும்படி. அவன் சும்மா சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது, சும்மா தூங்க முடியாது, நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா இது பண்ணணும். சம்பளம் வாங்குறதுக்கு அவன் என்ன செய்யணும்? முட்டு தரையில் பட்டு ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணணும். உலகத்தை நேசிக்கக்கூடாது, கர்த்தரை தான் நேசிக்கணும். அவன் அப்படி வழி திறனும் அவன் இல்லை இதயங்களை ஆராய்ந்து போகிறதான அவனுடைய வாழ்க்கையை அவனுக்கு என்ன உலகத்தானோடு ஆக்கிடுவார். அதனால் அப்படி பண்ணவே கூடாது. ஆசாரியன் வந்து ஜெபம் பண்ணுறதுலையும், தன்னுடைய மனதை கட்டுப்படுத்துறதுலையும், தன்னுடைய சரீரத்தை கட்டுப்படுத்துறதுலையும்,
தேவனுக்கு அடுத்த காரியங்கள்லேயும் முக்கியமாக இருக்கணும். அதனால தான் அவர் முன்ன பழைய ஏற்பாட்டிலே எப்படி சொல்லியிருக்கார், புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்கணும். அவன் குமாரன் என்னாலும் கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு ஆராதனை செய்யும்படி, ஆராதனை செய்யணும். ஆண்டவரை நமஸ்கரிக்கும் முன்னால் நின்று என்ன செய்யணும், ஜனங்கள் வழிபடும் போது இவன் ஆராதனை செய்யணும். ஆராதனை செய்யும்படி நிற்கும் பொருட்டு உன் தேவனாய் கர்த்தர் உன் கோத்திரங்கள் எல்லாரையும் அவனையே தெரிந்து கொண்டார். உன் கோத்திரம் எல்லா கோத்திரம் இருந்தாலும் லேவி கோத்திரத்தை தான் ஆண்டவர் முதல்ல தேர்ந்தெடுக்கிறார். லேவி கோத்திரம் ஆசாரியத்துவ ஊழியம் பூரா அவனுக்கு தான் வருது. ஆரோனை போல் அழைக்கப்பட்டாலும் எவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு பாத்திரம் நல்லங்கிறார். ஆரோனும் மோசையும் தான் அந்த லேவி கோத்திரம் தான், அவங்க தான் அந்த ஆசாரியத்துவத்தெல்லாம் கொண்டு வந்தது. அதனால் தேவன் அவங்களோட இருக்கிறார். அதனால அது அர்த்தம். இஸ்ரவேல் எவ்விடத்திலும் உள்ளவன் வாசலை ஒன்றிலும் தங்கின லேவியன் அவ்விடத்தை விட்டு கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்துக்கு மனப்பூர்வமாய் வந்தால், அவன் ஒரு இடத்த விட்டு இன்னொரு கோத்திரத்திட்ட போனவுடனே மனப்பூர்வமாய் வந்தான்னா அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கும் லேவியனாகிய எல்லா சகோதரர்களை போலவும் அவனும் தேவனாய கர்த்தர் நாமத்தை முன்னிட்டு ஊழியம் செய்வான். அங்கேயும் போயும் இந்த கோத்திரம் எனக்கு பிடிக்கல, இந்த இதில் நான் வேறு இடத்துக்கு போயிருக்க போனேன்னா மனப்பூர்வமாய் போனால் அடுத்த கோத்திரத்தில் போயும் அவன் ஊழியம் செய்வான்ங்கிறது. ஊழியம் செய்வான். அப்படிப்பட்டவர்கள் தங்கள் பிதாக்களுடைய ஆசிரியை விலைக்கரைத்தை அனுபவிக்கிறலாமல் சாப்பாட்டிற்காக சமமான பாகத்தை பெற்றுக்கொள்வார்கள். அவங்களுக்கு ஒரு கோத்திரம் பங்கு கொடுத்துருந்தாங்க. அந்த கோத்திரத்தோட பங்கில் அவன் விற்றுக்கலாம். லேவி கோத்திரத்துக்கு பிரிக்கக்கூடியது சில இடத்துல எல்லாம் முக்கியமான இடத்துல அவங்களுக்கும் நியமித்தான் மோச இனி வர்றதில் இருக்குது. அப்போ என்னென்னா யோசுவா அதை பங்கிடும்போது லேவிகளுக்கு கொடுக்குறாங்க. அப்பவும் என்ன இதில் உள்ள விற்று இந்த கிரயத்தை வைக்கின்னு சொல்கிறார். இதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. ஆனாலும் ஆண்டவர் நினைச்சாருன்னா முன்னறிவின்படி தேவன், நம்முடைய தேவன் எப்படின்னா முன்னறிவின் தேவன். 1000 வருஷத்துக்கு அடுத்தால இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறது தான் அவருக்கு. அப்போ என்னென்னா திட்டவட்ட தெளிவாக சொல்கிறது தான் அதனுடைய அர்த்தம். உன் தேவனாய கர்த்தர் கொடுக்க தேசம் நீ போய் சேரும்போது அந்த தேசத்தில் செய்யும் அருவருப்பில் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம்னு சொல்கிறார். அதாவது இந்த தேசத்தை விட்டு உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேரும்போது அந்த ஜாதியில் செய்யும் அருள்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். பார்த்தீங்களா, இவங்க அந்த தேசத்துக்கு போகும்போது அந்த ஜாதிகள் செய்த வழிபடுற முறையை நீங்கள் என்ன செய்யணும், ஒரு நாளும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது யாருக்கும் முன்னக்கூட்டியே சொல்கிறாரு. அவங்களுடைய நீங்கள் என்ன செய்யணும், கலக்கக்கூடாது. அவங்களோட என்ன செய்யணும், அவங்களுடைய வழிபாடுகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூட வேண்டாம். தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதியில் செய்யும் அருவருப்புகளின் இப்படி அருவருப்புங்கிறாரு. அவங்க செய்கிறது எல்லாமே என்ன செய்யணும், அருவருப்பு அப்படிங்கிறாரு. அருவருப்பும்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். அவங்க அருவருப்பான காரியங்கள் நிறைய செய்வாங்க அந்த அந்நிய ஜாதிகள். அங்கே போல இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே போல, ஆனாலும் அங்கே எப்படிலாம் இருக்கும், நீங்கள் அப்படி செய்யக்கூடாதுங்கிறது ஆண்டவர் முன்னங்கூட்டியே மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். வேண்டாம், தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கிடக்க பண்ணுகிற குறிசொல்லரும் நாள் பார்க்குறவனும் அஞ்ஞானம் பார்க்குறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னத்துக்காரனும் மாயத்துக்காரனும் செத்துவிடத்தில் குறிகேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இது ஆண்டவருக்கு பிடிக்காதது ஒன்று தான். எப்படி சொல்கிறாருன்னா, உன் மகனையாவது மகளையாவது அந்த இதுனா தீக்கிடக்க பண்ணுவாங்க. எப்படின்னா அந்த தெய்வங்களை அவங்க வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னா நெருப்புகளை நிறைய போட்டிருப்பாங்க. ஒரு 100 அடிக்கு ஒரு 100 அடியோ 50 அடியோ நீளத்துக்கு நெருப்புகளை போட்டு என்ன செய்யணும்னா கங்கலை நிறைய போட்டு அது வழியே நடந்து போக சொல்லுவாங்க. கால் பொத்துரும். கத்தரை பயிற்சி பார்க்குற மாதிரி அது. அவங்க அப்படி தீயை கடந்து பண்ணாண்டான்னு சொல்கிறாரு. ஆனால் அந்நிய ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த தீக்கடக்க பண்ணுவார்கள். தீக்குள்ளோடி போகணும். அவங்களோட விசுவாசம் அந்த அளவில் இருக்குது. அதெல்லாம் உனக்கு வேண்டியதில்லை. நீ தேவனை நோக்கி ஒன்று விசுவாசம் இருக்கட்டும். நீ தீக்குடையில் கடக்காண்டான், அவன் மகளை கடக்க பண்ணாண்டான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கிடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் குறி சொல்லுவான். பின்னால் உனக்கு அது நடக்கும் இது நடக்கும் சொல்லி கிளிச்சோசியம் குறி எல்லாமே சொல்லி அவனை ஒப்பனையில் சொல்லுவான். உண்மையை சொல்ல முடியுமா? அவன் ஒப்பனையில் சொல்லுவான். ஒப்பனை ஆண்டவருக்கு பிரியமில்லாது. அவன்கிட்ட குறி கேட்காதங்கிறாரு. அதெல்லாம் அஞ்ஞான மார்க்கத்தை சார்ந்தது. அதனால் என்ன சொல்கிறான்னா மந்திரவாதியும் அதாவது குறி சொல்கிறவனும் நாள் பார்ப்பான். காலண்டர் எடுத்து இப்பவும் என்னென்னா நம்மளே கிறிஸ்டியன்ஸ்லேயே நிறைய உண்டு. நாள் பார்க்க நல்ல நாளாக இருக்கான்னு பாருங்கள், நல்ல முகூர்த்தம் இருக்கான்னு பார்க்க சொல்லுவாங்க. தேவன் உண்டாக்கிற நாள் எல்லாமே நல்ல நாள் தான். அது கர்த்தருடைய பிள்ளைகள் உள்ளத்தில் இருக்கும்பொழுது அது நினைக்க மாட்டாங்க. ஆனால் என்ன சொன்னால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமலுங்கன்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிஞ்சு நாள் பார்ப்பாங்க. அதனால் என்ன சொன்னால் நாள் பார்க்குறவனும் அஞ்ஞானம் பார்க்குறவனும் நாளும் பார்ப்பான் நல்ல நாளாக இருக்கா. ஏன்னா அவங்க எழுதி வச்சுட்டு போயிடுவான். ஒரு வருஷத்துக்குள்ள காலண்டர்களில்
அந்த நாளை பூரா அந்த நாள் இந்த நேரம் அந்த நேரம்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதி வச்சுட்டு போயிடும் அஞ்ஞான மார்க்கத்துக்காரன். நீ அப்படி செய்யக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது. சரியானா உனக்கு மனதுக்கு தென்பட்டுச்சுன்னா அதை செஞ்சிடணும். அதனால் நீ நாள் பார்க்காண்டான்னு சொல்கிறார். நாள் பார்க்குறவனும் அஞ்ஞானம் பார்க்குறவனும். அஞ்ஞானம் நீ இப்படி சொல்லலை, அஞ்ஞானம் பார்க்குறாங்க. அஞ்ஞான மார்க்கத்தான அஞ்ஞானமும் பார்க்கக்கூடாது. அங்கே போகுது இங்கே போகுது, அந்த நேரம் அப்படி இந்த நேரம் இப்படி அப்படி இப்படின்னு சொல்கிறது அஞ்ஞானம். அஞ்ஞானம் பார்க்குறவனும் சூனியக்காரனும் சூனியம் வைப்பாங்க. சூனியம் மந்திர சக்தினால அவனுக்கு என்ன செய்யணும், அவன் கெட்டு போட்டுன்னு சூனியம் வைப்பான். நல்லா இருக்கட்டுன்னு எவனா சூனியம் வைப்பானா? அதை வைக்கவே மாட்டான். கர்த்தர் மாத்திரம் தான் அவனை நல்லா இருக்கட்டுன்னு ஜோம்னு சொல்லுவார். இவன் சூனியம் வைக்கிறது, ஒருத்தனை கெடுக்கிறது, அதெல்லாம் மாய வித்தை தந்திரங்கள், அதெல்லாம் அழிஞ்சு போகும். அது குறிப்பிட்ட நாளுக்கு வேணால் அது பலன் கூட இதாக செய்ய மாதிரி செய்யலாம். அது அவனுடைய இதில் தான் நடக்கும். ஆனால் அதெல்லாம் அழிஞ்சு போகணும். அங்கே காலுக்குள்ளே துரும்பாக இருப்பார்கள், எனக்கு சாம்பலாக இருப்பான் அவன். அதனால் என்ன சொன்னால் சூனியக்காரனும் மந்திரவாதியும் மந்திரம் பண்ணுவான். அவனை மந்திரம் பண்ணி அப்படி பண்ணிட்டு சொல்லுவான். ஏன்னா மக்கள் தன் மேலே நம்பிக்கை இல்லாமல் தெய்வத்தை சாசோட நம்பிக்கை பண்ணி மந்திரங்கள்லாம் வைக்கிறதுக்கு அவன் சூனியம் பண்ணுவான். அவனை எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியது, அதெல்லாம் அவனுக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. மந்திரவாதியும் சன்னத்துக்காரனும் மாயவித்தக்காரனும் மாயவித்தையில் ஏதாவது செய்வான். ஏதாவது அவனை சூனியம் பண்ணி மாயவித்தமே இருக்குது. மாயவித்த காரணம் உனக்குள்ளே இருக்க வேண்டாங்கிறக்காண்டி தான் ஆண்டு சொல்கிறார். மாயவித்த காரணம் உங்களுக்குள்ளே செத்த விடத்தில் குறி கேட்குறவனும். அந்த செத்த விடத்தில் போய் குறி கேட்பாங்க. எவனாவது செத்த அடக்கம் பண்ணன வச்சுட்டு அவன்கிட்ட வச்சு அவன் மூலமாக குறி கேட்பான். அந்த சவுல் குறி கேட்க போனான் பார்த்தீங்களா, அவனே அந்த கட்டளையெல்லாம் போட்டுட்டு அவனே குறி கேட்க போகிறான். ஏன்னா சாத்தானிடம் திரும்பிட்டான். அது அவன் ஒரு ஆள் முக்காடு போட்டு வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த குறிகாரன் சொல்லுவான். யார் சாம்பல் டிக்குதசி வரான்னு சொல்லி அவன் சொல்லுவான். ஆனால் உண்மையிலே சாம்பல் டிக்குதசி அப்படி வருவாரா? கிடையாது. இவனா அதை யூகித்து சொல்கிறது. அப்போ அவர் தான் சொல்லிட்டு இவன் கெஸ் பண்ணுறது. பிறகு எல்லாமே அந்த குறி பார்க்குறவனுக்கும் அதெல்லாம் அஞ்ஞான விசுவாசத்தில் குறைஞ்சி போனான் சவுல். அதனால தான் அவனுக்கு அழிவு சீக்கிரம் வந்துச்சு. அதனால் அதெல்லாம் வேண்டாம், உனக்குள்ளே இருக்க வேண்டாம்னு சொல்லி பழைய ஏற்பாடு சொல்லியிருக்காரு. நம்ம இதுக்கு பிறகு தான் சவுல்லாம் வர்றான். ஆனாலும் முன்னக்கூட்டியே இதெல்லாம் நம்மளுக்கு தெளிவுபடுத்துறதுக்காண்டி ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். உன் தேவனாய இப்படிப்பட்டதில் செய்கிற, அதாவது உங்களுக்குள்ளே குறி கேட்கிறவன் உங்களிடத்திலே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டதில் செய்கிற எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். கர்த்தருக்கு அருவருப்பானவன். தேவனுடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மனுஷன் பார்த்துட்டு போகலாம், முகத்தை பார்ப்பான், அவன் இதை அவன் நடக்கவே பார்ப்பான், அவன் உடைய பார்ப்பான், அவனுடைய வசதிகளை பார்ப்பான், அவனுடைய இதெல்லாம் பார்ப்பான். ஆனால் கர்த்தர் மட்டும் நம்ம உள்ளத்தில் பார்ப்பார். நீ எங்கே இருக்கியோ, நீ எங்கே படுத்து கிடந்தாலும் உன் உள்ளம் எப்படி இருக்கிறது, ஆண்டவரை நோக்கி இருக்கிறதா அப்படின்ட்டு தான் அவர் பார்ப்பார். நீ படுத்து கிடந்தாலும் எங்கே இழைஞ்சாலும் என்ன செஞ்சாலும் சரிதான், ஆண்டவருடைய பார்வையில் நம்ம என்ன செய்யணும், உண்மை உள்ளவனாக இருக்கணும். ஆண்டவர் நம்மளை அருவு இருக்கக்கூடாது. அதுதான் என்ன சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்ட செய்கிற எவனும் கர்த்தருக்கு அருவப்பானவன். இப்படிப்பட்ட அருவப்பில் நிமித்தம் உன் தேவனாய கர்த்தர் அவரை முன்னின்று துரத்தி விடுகிறார். அதில் எல்லாமே துரத்தி விடுவார். இப்படி அருவறுப்பெல்லாம் நடக்கிற காரியங்கள் இருக்கும் பொழுது உனக்கு முன்பால் அவரை துரத்தி விடுவாராம் ஆண்டவர். அந்த தேசம் அவர்களை கக்கி போட்டது. அந்த கானான் தேசத்தினுடைய ஜனங்கள் அதிக பாவம் செஞ்சதுனால அந்த தேசம் அவங்களை கக்கி போட்டது. தேவன் அவங்களுக்கு சுதந்திரமாக கொண்டார் அப்படின்னு சொல்கிறது தான் சொல்கிறார். இப்படி உன் தேவனாய கர்த்தர் அவளை முன்னிட்டு துரத்தி விடுகிறார். உங்கள் முன்னிலிருந்து அவரை துரத்தி விடுவார், ஓடிப்போன்னு சொல்லிட்டு விளையாடுவார். ஏன்னா அந்த தேசத்தில் அவனுக்குன்னா அது ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம். அந்த தேசத்தை இவங்க ரொம்ப நாள் அனுபவித்து எல்லாம் இது பண்ணாங்க. சொந்த தேசத்துக்கு அவங்க திரும்பி வராங்க இஸ்ரவேல் ஜனங்கள். உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமாக இருக்க கடவாய். பார்த்தீங்களா, நீ உத்தமாக இருக்க கடவாய்ன்னு சொல்லிட்டார். தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன சொன்னால் உத்தமமாக இருக்கணும். மனுஷனுக்கு முன்பாக உத்தமத்தை நம்ம காட்டலாம், அது பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு முன்பாக உத்தமத்தை நம்ம காட்டினோன்னா அது ஒன்றும் இல்லை. நம்ம உள்ள நம்ம சுத்தமாக இருக்குதா, நமக்கு ஆண்டவருக்கு நம்ம பிரியமாக இருக்கிறோமா, அதுதான் பார்க்கணும். இப்போ கடைசி காலமாக இருக்கனால ஒவ்வொருத்தரும் தன் மனதை பற்றி இங்கே தான் உனக்கு போராட்டமே இருக்கும். உன் மனதில் தான் உனக்கு போராட்டம் இருக்கும். இங்கேக்குள்ளே தான் உனக்குள்ளே எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். நீ ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது மனதின் போராட்டங்களை அவர் மாற்றி போடுவார். உன் சத்துருக்களை துரத்தி அழித்து போடுவார். அவங்கெல்லாம் விக்கிரகங்கள் மற்ற இதில் பின்பற்றுறவங்க, குறி செல்றவங்க, நாள் பார்க்குறவங்க, அஞ்ஞானம் பார்க்குறவங்க எல்லாமே துரத்தி விடுவார்னு சொல்லி அவங்க அருவருப்படி நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். உன் தேவனாய கர்த்தருக்கு முன்னாடி நீ உத்தமாக இருக்கிறவா. நீ துரத்தி விட போகிற இந்த ஜாதி நாள் பார்க்குறவர்களும் குறி சொல்லுகிறவர்களும் செவி கொடுக்கிறவர்களுமாக இருக்கிறார்கள். நீ அப்படி செய்வதற்கு உன் தேவனாய கர்த்தரை உத்தரவு கூடாது. நீ அவங்க முறைப்படி ஒன்றுமே செய்யாத, அதில் கேட்காத, அதை கற்றுக்கொள்ளாதன்னு சொல்கிறார். அந்த இன்னும் தள்ளி போனால் அதை நீ கற்றுக்கொள்ளாத, அவன் வாயில் உச்சரிக்காங்க அவங்க நாமங்களை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதனால் நீ கற்றுக்கொள்ளக்கூடாது. அதை என்ன செய்கிறேன்னா செவி கொடுக்குற, அதாவது என்னென்னா
நீ துரத்தப்பட்ட இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களும் குறி சொல்கிறவர்களும் செவி கொடுக்கிறார்கள். நீ அந்த செய்ததற்கு உன் தேவனாய கர்த்தருக்கு உத்தரவு கூடாது. உனக்கு அப்படி செய்து ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறார். நீ தேவனை நோக்கி தான் ஜெபம் பண்ணணும். அருவி சொருபி தேவன் அருவி சொருபியாக இருக்கிறார். அவருக்கு ஒரு வரைவரை கிடையாது. இவங்க ஒரு வரைவரைக்குள்ளே வச்சு அவங்கள இது பண்ணுவாங்க. அதெல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம். உன் தேவனாய கர்த்தர் என்னை போல ஒரு தீசையை உனக்காக உங்கள் நடுவே உங்கள் சகோதரர்கள் எழும்ப பண்ணுவார். அவருக்கே செவி கொடுப்பீர்களாக. இது பார்த்தா இது எப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தான் சொல்கிறார். தீக்கு தரிசனமாக மோசே சொன்ன மாதிரி சொல்கிறான். உன் தேவனாய கர்த்தர் என்னை போல ஒரு தீக்கு தரிசியை உனக்காக உன் நடுவில் சகோதரன்மை எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. இயேசு கிறிஸ்துவ தான் அது சொல்லுது. அவர் என்னை போல ஒரு மோசையை போல் மோசை கற்பித்த மாதிரி அவர் நமக்கு கற்பிக்கிறார். மோசே அவங்களுக்கு என்ன செய்யணும்னா அந்த 10 கட்டை கொடுத்தான். இயேசு நம்மளுக்கு என்னென்னா ஒரே கட்டளை, உன்னிடத்தில் அன்பு போல பிற இடத்தில் அன்பு கூறாங்கிற புதிய பிரமாணத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். உன் தேவனாய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவில் உன் சகோதரர் நிலைமை எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பார்களாக. அவருக்கு செவின்னு சொல்லியிருக்கிறேன் சொல்லி போட்டிருக்காரு. அவருக்கு நீ ஆண்டவராக இயேசுவானவரால் மகிமைப்படுத்தியிருக்கிறார். எப்படின்னா கனத்துக்கு பாத்திரரான இயேசுவானவர் மட்டும்தான். அருவி சொருவி தேவன் அருவி சொருவி. அவர் யாரும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவை தான் பிதாவான தேவனை வெளிப்படுத்தினார். அருவி சொருவி. அவருக்கு ரூபம் கிடையாது. அதான் சொல்கிறார் ஆண்டவர். ரூபம் இல்லாத தேவனை தான் இவங்க என்ன சொல்ல வழிபடுறாங்க. ரூபம் இல்லை எனக்கு அருவி, எனக்கு ரூபம் இல்லைப்பா, நீ எனக்கு எப்படிப்பா ரூபம் உண்டாக்குவா, நீனா உன் மாயத்தில் ரூபம் உண்டாக்காண்டான் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த வசனம் சொல்கிறார். எப்படின்னா உன் தேவனாய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி, மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி. இயேசுவானவர் தான் கிடைத்தால் தீர்க்கதரிசி புஸ்தகங்கள் நிறையா இருக்குது. இயேசுவானவர் தான் அது. என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உனக்காக உன் நடுவில் சகோதரன் எழும்ப பண்ணுவார்னு போட்டிருக்கு. அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அவருக்கு நீ ஆண்டவரை கனப்படுத்தினார். அவனுக்கு நீ போடணும். ஆனால் அவருக்கு நீ போட்டுக்கணும். அப்போ எவ்வளோ மேன்மைக்கு பார்த்துறாரு. எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளிலே நான் சாகாதபடி உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை உன் நடுவில் காணாமல் இருப்பேனாக என்று உன் தேவனாய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படியே எல்லாம் அவர் செய்வார். அதாவது என்ன செய்வார்னா பெரிய அக்கினி நடுவில் இருந்தால் 10 கட்டளை கொடுத்தார். அதனால் அந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்கன்னா மோசே எங்களோட பேசட்டும், நீர் எங்களோட பேசாண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம். அந்த அக்னிக்குள்ளேருந்து அந்த கற்பனை வெளியே வந்ததுனால அவங்க என்ன சொன்னா அவங்கள சேரலை. ஆண்டவர் பெரிய அக்னி, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுவார். அதனால் அக்னியில் வாசம் பண்ணுகிறவர். அக்னிக்குள்ளே தான் வந்து அது 10 கட்டளை கொடுத்தது. அந்த பழைய ஏற்பாடினுடைய ஆதியாகம புஸ்தகத்திலாம் அவன் அக்னிக்குள்ளே இருந்து தேவன் சொன்னதாக மோசே எழுந்தது ஆதியாகம புஸ்தகத்தை. அப்போ வந்து அவனுக்கு தெரியாது. ஆனாலும் மோசே சொல்ல சொல்ல மோசே அந்த ஆதியாகமத்தை எழுதுகிறான், வித்தின் புஸ்தகம். அதனால் என்ன செய்யறேன்னா நீ பெரிய அக்னியை நீ வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொன்னது சரி. அப்படி எப்படி சொல்லித்தாருன்னா ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளிலே நான் சாகாதபடி மோசே சாகக்கூடாது. ஏன்னா நெருப்பில் அவன் செத்து போயிடுவான். நான் சாகாதபடிக்கு என் தேவனாய கர்த்தராய சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்னியை இனி உங்களுக்கு நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டபடியே எல்லாம் அவர் செய்வார். உன்னை வேண்டிக் கொண்டபடி எல்லாம் செய்வார். நான் பெரிய அக்னியில் உனக்கிட்ட சொல்ல மாட்டேன், அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க, அதனால் நான் அப்படி வரமாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறார். செய்வா. அப்பொழுது என்னை நோக்கி அவர்கள் சொன்னது சரியேனார். அப்பொழுது கர்த்தர் இப்படி சொல்கிறாங்க ஜனங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி அவர்கள் சொன்னது சரியே. எல்லாம் ஒரு நிமிஷத்தில் அழிஞ்சு போயிடுவாங்க. ஒரு நிமிஷத்தில் அழிக்கட்டுமான்னு கேட்காம மோசே திறப்பின் வாசலேருந்து உங்களை இப்படிலாம் சொல்லிடுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவன் திறப்பின் வாசல்லேருந்து மன்றாடினார். நமக்கும் நம்முடைய திறப்பின் வாசலாகிய ஆண்டவராகிய இயேசு ரட்சகர் நமக்காக தேவனுடைய சமூகத்தில் அவர் எப்பொழுதும் மன்றாடி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவர் அருவி சுருவி. ஆனாலும் தேவன் தான் அவர். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர் சகோதரர்கள் எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பித்ததெல்லாம் அவர் உங்களுக்கு சொல்லுவார். பார்த்தா இது இயேசு கிறிஸ்து தான் சொல்லுது. அவர் உங்களுக்கு சொல்லுவார். அவர் உன் தலையை நசுக்குவார். நீர் அவனுக்கு குதிங்காலே நசுக்குவாயின்னு போட்டிருக்கு. சிலுவையில் மரணத்தை உண்டு பண்ணால் சாத்தான். ஆனால் ஆண்டவர் சிலுவையில் சர்ப்பத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார். அதான் அந்த வசனத்தை குறிக்க தான் இப்படி என்ன எழுதுன்னா என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக அவர் சகோதரர்களை எழும்ப பண்ணி என் வார்த்தையில் அவர் வாயில் அருளுவேன். என்னுடைய வார்த்தை பூரா 3 வருஷம் ஊழியத்தில்
வார்த்தை பூரா தேவன் சொன்ன வார்த்தை, இயேசுவானவர் சொன்ன வார்த்தை, தேவன் சொன்ன வார்த்தை. அவர் தேவன். அந்த தேவன் சொன்ன வார்த்தையை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பித்ததெல்லாம் அவர்களுக்கு சொல்வார். நான் சொன்னதை பூரா பிதாவானவர் காண்கிறது எதுவோ தாமாக எதுவும் செய்ய மாட்டார் என்று இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறது தான் சொல்லணும். அது எல்லாமே தேவனை மட்டும் இயேசுவானவர் கண்டு கொண்டார். இயேசுவானவர் பிதாவாகிய தேவனை நேராக பார்த்தார். அதனால் அவர் என்ன செய்யணும்னா, அர்பீஸ்வரி, நான் முன்னிருந்த இடத்துக்கு போனால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லுவார். அதே தேவன் மனுஷரூபமாய் வந்து மாம்சமானார். தேவன் பிரஷ்பாடி நம்மளை போல தன்மை உடையவராய் மாம்சத்து இரத்தத்தை உடையவரார். பிள்ளைகள் மாம்சத்து இரத்தத்தை உடையவராக அவரும் அவர்களைப் போல மாம்சத்து இரத்தத்தை உடையவர் ஆனார். நம்மளைப் போல அவர் எல்லா தன்மைகளையும் தரித்து கொண்டு மாம்சத்தில் வந்து அந்த சாத்தானை ஜெயித்தார். இவங்களால் ஜெயிக்க முடியலை, ஜனங்களால் ஜெயிக்க முடியலை. இரத்தத்தை சிந்தி அது என்னது, அந்த மாடை சிவப்பு நிற கிடாரியை பலியிட்டாங்கல்ல, அந்த கிடாரியான ஆண்டவராக இயேசு முழுவதும் தன்னை பலியாக செலுத்தி அவருடைய சாம்பலில் தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம கூட்டி சேர்த்து நம்ம பசுத்துக்குள்ளே வர்றோம். மற்றபடி நம்மளால் ஒன்றும் செய்ய இயலாது. என் நாமத்தினால் சொல்லும் வார்த்தைகளை செவி கேட்க எவனோ, என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கூடாத எவனோ அவனை நான் விசாரிப்பேன்ங்கிறாரு. தேவன் விசாரிப்பாரான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வாசனத்தை நம்ம சரியாக கை கொள்ளாட்ட தேவன் விசாரிப்பான்ங்கிறார். அர்பீஸ்வரி விசாரிப்பார். இவர் தான் அவர். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் வார்த்தைகளை செய்யக்கூடாது எவனோ அவனை நான் விசாரிப்பேன். சொல்லும்படி கட்டளையிடாத வார்த்தைகளை, அது அப்படின்னா விசாரிப்பேன்னு சொல்லிட்டு, சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தைகளை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் அப்படியே ஒரு கட்டளையும் போடுறாரு. அந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்லாததை அவனாக எடுத்து சொந்தத்தில் சொல்லுவான். அதில் அந்த தீர்க்கதரிசியை நம்பாதங்க சொல்கிறாரு. என் கட்டளையிடாத வார்த்தையிலே நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறு தேவரில் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன் சொல்கிறார். வேறு தேவன் பேரில் சொல்லிட்டு சொல்கிறவனும் அவன் என்ன சாக கடவன். அவன்லாம் ஆண்டவர் அப்பமே சொல்லிட்டார். எவ்வளோ முக்கியமானது பார்த்தீங்களா? கர்த்தர் சொல்லாத வார்த்தைகள் என்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று உன் இதயத்தை சொல்வாயாகில். அப்படி என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் சொல்லாத வார்த்தையை இவர் ஆண்டவர் சொன்னது தானோன்னு உன் இதயத்தில் சந்தேகம் வரும் பொழுது என்ன செய்யணும் அப்படி சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் சொல்லாத வார்த்தை என்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று உன் இதயத்தில் சொல்லாயாகில். அப்படி உன் இதயத்தில் உனக்கு அப்படி சந்தேகப்பட்டான்னா, ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் நாமத்தில் சொல்லும் காரியம் நிறைவேறாமலும் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை, அந்த தீர்க்கதரிசி அது துணிகரமாய் சொன்னான், நீ அவனுக்கு பயப்பட வேண்டாம். துணிகரமாக அந்த வார்த்தையை சொல்லிட்டான். தேவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு இவனா சொல்லிட்டான். அது நிறைவேறாமல் போனால் நீ அவனை நம்ப வேண்டாங்கிறார். கடைசி காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி வந்தார், ஏழாங்காலம் தூதன் சொல்லி ஒரு தீர்க்கதரிசி வந்தார். அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு என்ன சொன்னான்னா, அமெரிக்காவில் அலாஸ்கா பட்டணம் வந்து கடலுக்குள்ளே போயிடும், அது அழிஞ்சு போகும். எப்போ அழிஞ்சு சொல்ல முடியாது. தூதன் ஒரு கல்லை போட்டார், அங்கே எல்லா வருமானங்களும் எல்லாம் இருக்குது, அது உலகத்திலிருந்து பிஞ்சு 40 மைல் ஆழத்துக்குள்ளே தரையில் போகணுன்னு ஒரு தீர்க்கதரிசி சொன்னார். அது நிறைவேறலை, அது இன்னும் நடைமுறைக்கு வரலை. அது வந்துன்னா அந்த தீர்க்கதரிசி சொன்னதெல்லாம் நம்பலாம். அப்படிங்காண்டி நம்ம இந்த வசனத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அலாஸ்கா வந்து அந்த அமெரிக்காவில் ஒரு கடலை ஒட்டி இருக்குதான். அந்த தீர்க்கதரிசி வந்து ஒரு இதை சொன்னார், அந்த பட்டணம் அழிஞ்சு அலாஸ்கா தண்ணிக்குள்ளே போயிடும், 40 மைல் ஆழத்தில் மணவாளன் சத்தனும் மணவாட்டி சத்தையும் இனி கேட்கப்படுவது இல்லைன்னு சொல்லியிருக்குது. ஒரு தூதன் வந்து ஒரு கல்லை போட்டான், அதில் உள்ளே போயிட்டுன்னு சொல்லுவார். அவன் சொன்னான், ஆண்டவர் சொன்னேன்னு சொல்லிட்டு அது நிறைவேறல, வெளிப்படத்தில் இருக்குது. அது நிறைவேறுச்சுன்னா அந்த தீர்க்கதரிசி சொன்னதை நம்பணும், மற்றபடி நம்ப வேண்டிய தேவையில்லை. ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தாவே. இம்மட்டும் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் தந்தீங்கப்பா. வசனங்களை தியானிக்க இருக்க எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன். உங்களுடைய வார்த்தை எவ்வளோ உண்மையாக இருக்குதப்பா. உங்களுடைய வார்த்தை ஜீவனாக இருக்கிறது, அது எங்களுக்கு கால்களுக்கு தீபமாக இருக்கிறதப்பா. சோத்திரம் 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 கர்த்தாவே, நமக்கு சோத்திரம். ஜீவனுள்ள வாழ்க்கை வார்த்தையை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் உட்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறேன் கர்த்தாவே. எங்களுடைய உள்ள குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் பண்ணீங்க. நீரே எங்களுடைய எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருப்பதற்காக கோடாக்கோடி ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் பண்ணீங்க. மாம்ச சிந்தையை எடுத்து போடுங்க. ஆவினாலே விளையினால் ஆராதனை செய்து உமக்கு நல்ல சாட்சிகளாக ஜீவிக்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.